Praise God. Good morning everyone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இடைபடுவாராக. Amen. Praise God. Yesterday night I went to bed with a thought of thanksgiving. நேற்று இரவு நான் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஒரு இருதயம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கலாம் என்ற ஒரு தாகத்தோடு நான் என் படுக்கைக்கு சென்றேன். What is God that would want us to learn today? இன்று ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன என்று எனக்குள் ஒரு கேள்வி. I was talking to a young lady in Bangalore. Her mother went through a very challenging period in caring for her. பெங்களூரில் ஒரு இளம் பெண்ணை பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை, a medical need, right? The mother has taken incredible efforts to care for that lady, daughter. Now, I met the young lady now. Now she is recovering. I asked her one thing. Have you thanked your mom? உங்க அம்மாவுக்கு நீ நன்றி சொன்னாயா? நான் சொல்லுவது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, பல வாரங்கள். I'm not talking about few days, but few weeks. And I asked her, have you said thank you to your mom? உங்க அம்மாக்கு நன்றி சொன்னாயா? அவள் சொல்லலன்னு எனக்கு நல்லா தெரியுது. I told her, would you find a quiet moment, give your mom a very strong hug and tell her that you love her and grateful to her. உங்க அம்மாவை கட்டி அணைச்சு, உங்க அம்மா உனக்கு செய்த பணிகள் உதவிகளுக்காக நீ நன்றி சொல்லலாமே என்று கேட்டேன். அவளிடத்தில் ஒன்று கேட்டேன். I asked her one thing. நீ இதை இன்றே செய்ய வேண்டும், செய்த பிறகு நான் செய்தேன் என்று எனக்கு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டும். Send me a text after you done this. நான் சொல்லி இப்போ 10 நாள் ஆகுது. She has not said that. It's been about 10 days I have not received the text. A thankless heart I don't know what to say to that. ஒரு நன்றி இல்லாத இருதயத்திற்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அரசாங்கம் they don't manufacture water. Our government does not manufacture water. தண்ணி அவங்க உற்பத்தி செய்யறதில்ல, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக ஆகிற செலவை தண்ணி வரி அப்படிங்கிறாங்க. The water they distribute, remember they don't manufacture. And they charge us for the distribution cost.
electricity our nation produces, manufactures it, and they also distributes it, so it costs more. மின்சாரம் தயார் பண்ணப்படுகிறது, ஜெனரேட் பண்ணுறாங்க. they generate electricity and distribution takes a lot of effort, and so it's expensive. The government does not charge everything that would cost for electricity. மின்சாரத்திற்கு எவ்வளவு காசு ஆகுமோ அதை முழுமையாக ஜனங்களிடத்தில் என்ன பண்ணுறதில்ல, வசூலிக்கிறது இல்லை. அதுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், புழுங்கிட்டு தான் இருக்கிறோம். And we kind of not happy. But I remember what John F. Kennedy, the president of US in the 60s, I believe, 1960 வருஷங்களில் ஜான் எஃப் கென்னடி என்ற ஒரு ஜனாதிபதி அமெரிக்காவில் இதை சொன்னார். This is what he said: don't ask what the government will do for you or what the nation will do for you. Ask what you can do for the nation. தேசம் உனக்கு என்ன செய்யணும் கேட்காத, நீ தேசத்துக்கு என்ன செய்யலாம் என்று அந்த கேள்வியை கேளு அப்படின்னார். My dear brothers and sisters, just imagine in the coming month there is another bill coming. கொஞ்சம் யோசித்து பாருங்க, வர மாசத்திலிருந்து ஒரு புதிய பில்லு வருதுன்னு அர்த்தம். என்ன பில் அது? நீங்கள் உபயோகித்த சுவாச காற்றுக்காக தொகை அப்படின்னு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? What will we do if a bill is sent to us for the oxygen that we use? In time of corona காலத்தில் இத்தாலியில் ஒரு வயதான ஒரு மனுஷன் இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் ஆஸ்பத்திரியில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழித்து அவர் சுகமாகி வீடு திரும்பும் பொழுது மருத்துவர்கள் அவர்களுக்கு ஒரு பில்லை கொடுத்தாங்க. நீங்கள் இவ்வளவு தூரம் உங்களுக்கு நாங்கள் சுவாச காற்றை, ஆக்சிஜனை நாங்கள் கொடுத்துருக்கிறோம், அதற்கு இவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படின்னாங்க. I remember paying 80,000 rupees for my wife Getsi when she was in hospital for oxygen. என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க கொடுத்த பில்லில் 80,000 ரூபாய் ஆக்சிஜனுக்கே நான் பணம் கொடுத்தது ஞாபகம் இருக்கிறது. That man, when he received that bill, he began to, because it's a huge bill, மிகவும் அதிக பணம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. அந்த மனுஷன் அழ ஆரம்பித்தார். The man began to cry. Doctors felt so bad. மருத்துவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏன் இந்த மனுஷன் அழுகிறாரு? அவர் சொல்றாரு, இந்த 85 வருஷம் வரைக்கும் இந்த சுவாச காற்றை கொடுத்த ஆண்டவர் எனக்கு எந்த பில்லையும் அனுப்பல. God who gave me oxygen for all this 85 years, he never sent me a bill. இந்த 2 வாரத்திற்கு இவ்வளோ பெரிய தொகை கொடுக்குறீங்களே, கேட்குறீங்களே. You're asking such a big money for 2 weeks. The Bible says everything that has breath, praise the Lord. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சில பேர் ஆலயத்தில் சில மாதிரி நிற்பாங்க. There are some people who will stand like a statue in the church. And I often wonder why and how they could be like that. எப்படி அவர்கள் சில மாதிரி நிற்க முடியுது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தானே வந்திருக்கிறோம். அது எப்படி இங்கே உடனே இந்த தியான மோட்ல போயிடுது? They go into meditation mode. இன்னைக்கு thank you Moses for leading us worship.
and Joshua, ஆண்டவர் ஆராதிக்க நமக்கு உதவி செய்கிற மக்களுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தணும். Got to be thankful for everyone who leads us into praise and worship. You know, today's technologies, you have so many devices we can play music. பல வழிகளில் நாம் என்ன செய்யலாம்? இசைகளை கேட்கலாம். Practice this month or rest of the month in our life. இந்த மாதம் மாத்திரம் அல்ல, தேவனை துதிக்கத்தக்கதாக நாம் நமக்குள் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அதே எஸ்தரே டே பிஃபோர் எஸ்தரே, நேற்று முந்தைய தினம் நான் சொல்லும்போது சொன்னேன், ஹாபக்கூக்கில் அங்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் தொழுவத்துக்கு போனேன், அத்தி மரத்தை பார்த்தேன், திராட்சை செடியை பார்த்தேன், எல்லாம் வெறுமையாக இருக்குது. இது இல்லை, அது இல்லை, நிறைய இல்லைன்னு சொல்கிறார். Though the fig tree does not bud and no grapes on the vines and no olive fruit on the olive trees, and it goes around, not much, it's all empty now. ஆனாலும் 18ஆம் வசனத்தில், ஆனாலும் நான் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். Yet I will praise the Lord. And yet I will rejoice in the Lord. What does it say? எதை குறிக்கிறது என்றால், begin with what we have. நமக்கு என்ன இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவது நல்லது. வீட்டில் இருக்கிறவனுக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு யாரோ வந்தாங்கன்னா குட் மார்னிங் சார் அப்படிமா. ஏன் உன் மனைவி புருஷனுக்கு சொல்ல வேண்டியதான காலையில்? What about children thanking God for your parents and greeting your parents? You need to cultivate it and activate it. இந்த நன்றி சொல்லும் இருதயம் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த இருதயம் நமக்கு இல்லைன்னா, you are not getting ready to taste the goodness of God. What is the guarantee that you will thank God for His goodness? நன்றி சொல்லும் இருதயம் நமக்கு சொல்லும் இருதயம் கட்டாயம் நமக்கு அவசியம். அதை நாம் பண்படுத்த வேண்டும். அந்த காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும்போது நாங்கள் வாகனத்தில் போகும்போது நீண்ட பிரயாணங்கள் இருக்கும். நான் தான் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இருப்பேன். பிள்ளைகளுக்கு ரொம்ப சீக்கிரம் போர் அடிச்சிடும். அப்புறம் கிள்ளி வச்சிட்டான் டேடி, என்னை தள்ளிட்டான் டேடி, அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வரும். You know, kids will be kids, right? After a while they get bored. So then I will start, okay, let's do this. I used to ask them, what all things that you are grateful for? எதுக்கெல்லாம் நீங்க நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம், let's make a list அப்படின்னு நாங்க வரிசைப்படுத்துவோம். So every one of us will begin to list the items for which we are grateful to God. தேவனுக்கு நன்றி சொல்ல எதற்கெல்லாம் நான் நன்றி சொல்லுகிறேன் என்று அந்த பட்டியலிடுவோம். அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு half an hour 40 நிமிஷமாக ஓடும். ரைட், அட்லீஸ்ட் I mean for 30-40 minutes that we will engage ourselves. Cultivate a heart of thanksgiving. நன்றி சொல்லும் இருதயம், அறிக்கை செய்யும் வாய். With mouth you confess, with the heart you believe, and you say, God, my heart is filled with praise. And I remember reading a book called From Prison to Praise. சிறையிலிருந்து துதி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை படித்தது ஞாபகம் இருக்கிறது. Talking about Apostle Paul and Silas
in the prison of Philippi. பிலிப்பி பட்டணத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர்கள் சிறையில் இருந்து கொண்டு தேவனை துதிக்கிறார்கள். The condition is no good. இருக்கிற நிலை துதிக்கிற மாதிரி இல்லை. காலில் கரங்கள்லாம் என்ன இருக்குது, தொழு மரத்தில் கட்டியிருக்கிறாங்க. அதுவும் உள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறான். ஸ்பெஷல் பிரிசனர்ஸ், விசேஷித்த சிறை கைதிகளால ரொம்ப உள்ளவங்க ஸ்பெஷல் பிரிசனில் கொண்டு வைக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அந்த நடு இருள என்ன பண்றாங்க, தேவனை துதித்து பாடினார்கள். How could somebody do that? எப்படி இந்த நிலையில் தேவனை துதிக்க முடிகிறது? When we begin to thank God, தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது நடக்கிறது என்னவென்றால், you are training your hearts and your thoughts to move away from the present difficult and challenging conditions. இப்பொழுது இருக்கிற தற்காலிகமாக அல்லது நாம் காணக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பார்வை, தேவனை பார்க்கும் ஒரு பார்வை. I wonder what song they were singing. அவர்கள் என்னதான் பாடியிருப்பாங்கன்னு அந்த பாடலில் சொல்லப்படலை. But they were praising God. Remember, those of us were filled with the Spirit of God. தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட நாம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் தேவனை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக கர்த்தருடைய மகத்துவங்களை அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன சொன்னார்கள்? ஆமா, அவர்கள் மகத்துவங்களை பேசினார்கள். verse 11 தானே, 11ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, we heard them declaring the wonders of God in our own tongues. எங்க சொந்த மொழிகளில தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். Brothers and sisters, let's train our hearts to worship God. தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள நாம் நம் இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். Now, let's look at Psalm 118. சங்கீதம் 118க்கு வருவோம். It's an amazing psalm of gratefulness. நன்றி செலுத்தும் சங்கீதக்காரராகிய தாவீது மற்ற சங்கீதக்காரர்கள் அருமையான வசனத்தை பல வழிகளில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதில் 118 ரொம்ப விசேஷம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். சங்கீதம் 34:8 என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? 26 நாளாக எதை பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு வசனத்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அது மட்டும் இல்லை, துதித்து பாருங்க. என்ன பாருங்க? not only just taste and see that the Lord is good, but why not we praise him that Lord is good. அவரை துதிப்பது எவ்வளவு இன்பமும் நன்மையுமாய் இருக்கிறது, ஆசீர்வாதமாய் இருக்கிறது. I don't know. I wonder what church is like without praise and worship. ஆண்டவரை துதிக்க ஆராதனை இல்லைன்னா சபை எப்படி இருக்குன்னு தெரியல. Let me say this. Not so often we celebrate each other. நம்ம விரும்புகிற விதமாக இன்னும் ஒருவர் என்ன பண்ணுறதில்ல, கொண்டாடுகிறதில்ல. அது என்ன பாஸ்டர் செலிப்ரேட்டிங் ஈச் அதர்? ஒருவர் கொண்டாடுவது எப்படி? Thankful heart. I'm thankful to what you do. For those who are at PA system and those who are
media. Today we have Sharon and we have Jacob sitting there. And Sam comes so early to make sure everything is ready, right, Pastor Sam? I'm grateful to you guys. It's not easy. See, when you are faithful, you appreciate God's faithfulness. நாம உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். சில சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, what if somebody don't, I think, and I'm grateful for TriStar Security opens a gate. Today he had it closed, right? இன்னைக்கு கேட்டு திறக்கலாம், அவன் மூடிட்டான். சரி, இன்னைக்கு கொஞ்சம் அசந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். Maybe just kind of slept. But I'm grateful for everyone who were doing their job. அவன் வேலையை அவன் பார்க்குறான்ப்பா, அவனுக்கு எதுக்கு தேங்க்யூ சொல்லணும்? He is paid to do the work. வேலை செய்யறதுக்கு காசு வாங்குறாங்களே, சம்பளம் வாங்குறாங்களே, அவங்களுக்கு எதுக்கு போய் தேங்க்யூ சொல்லணும்? இந்த தெனாட்டலும் இந்த நன்றி இல்லாத இருதயம் ரொம்ப சீக்கிரம் உங்களை வாழ விடாது. வாழ விடாதுன்னு என்ன அர்த்தம்? ஐயோ என்ன பாச காலையில் சாபம் போடுறீங்களா? சாபம் போடல, வாழ்க்கையை நீ அனுபவிக்க மாட்ட. When you are not grateful, you will not enjoy life because you fail to appreciate those who are with you. Every day I come to church, when I leave the home, God, I'm grateful for the facility that we have. Freedom to worship God. For years we have paid, every time we gathered, we had to pay 3,500 at the least. பல வருஷமா இந்த மாதிரி காலையில் நம்ம கூட முடியாது. பல வருஷங்களாக ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஜெபத்தில் நாம இப்படி கூட முடியாது. For years we have not been able to gather like this in the month of August. We had no building. I am grateful. Those who are doing amazing work here. நிறைய இங்கே வேலை நடக்குது. I'm thankful to Brother Theron and the team here, ministers, who are doing a lot of work and supervising. இந்த இடத்துல நிறைய வேலை இருக்குது, நிறைய பணி செய்ய வேண்டியதா இருக்கு. I cannot be running around. We all need to do our part. நாம் செய்ய வேண்டிய வேலை நம்ம நிறைய இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும். Do you know what makes it easier? When we are thankful, nothing is harder. நன்றியுள்ளவர்களா இருந்தோம்னா வீட்டு வேலையும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். A heart that is grateful. My heart is filled with gratitude. I want to thank every one of you for who you are. ஆண்டோடைய சமூகத்தில், in church there are a lot of ministries here. King's Kids, YNI, the music ministry, the music rota போடுறது. There's so many things. There's people who take that kind of a heart to commit themselves to serve God, be it YNI or be it King's Kids and the music or media or what else. Grateful. Do you know, let me say this to you. When you see somebody is grateful, they are ready to be fruitful. நன்றி உள்ள இருதயம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்க கனிதரும் வாழ்க்கையை வாழ ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆமென். Why should I be thankful, grateful? நான் ஏன் நன்றி உள்ளவனா இருக்கணும்? என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறனால தான் அவருடைய நன்மையை இன்று நான் அனுபவிக்கிறேன்.
For he is faithful, so I experience his goodness every minute of it. இதுக்கு அஸ்திபாரம் என்னன்னா முதல் வசனம், அவர் நல்லவருங்க. வாசிமா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Give thanks to the Lord, for he is good. His love endures forever. Yeah, his grace and love all the same. கிருபை அன்பு எல்லாம் ஒன்றுதான். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இன்டச் ஃபெலோஷிப் சொல்வதாக. எல்லாரும் சொல்லுவோம், அவர் கிருபை என்றும் உள்ளது, இன்றும் உள்ளது. இன்னும் கொஞ்சம் நல்ல இருதயத்தை ஆழத்திலிருந்து சொல்ல, from the bottom of our heart, his grace endures forever. அவருடைய கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. Let the house of Aaron say, let those who fear the Lord say. ஐந்தாவது வசனத்தில் verse 5, he is my refuge. When I called him in my distress, நெருக்கத்திலே நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை கேட்டருளி விசாலமான இடத்திலே வைத்தார். He brought me into a spacious place. முதல்ல இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. இங்கே நாம் வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் கிச்சன் பெருசாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இன்னும் எங்கள் வீட்டில் கிச்சன் எப்படி இருக்குது, ரொம்ப உடனே என்ன பண்ணுவோம், ஒப்பிடுவோம், கம்பேர் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் இதுதான் இருக்குது. See, when you compare, you go down on Thanksgiving, right? நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தல குறைஞ்சி போயிடுறோம், கொஞ்சம் அது விட்டுடுறோம். நம்ம ஒப்பிடாமல் இருக்கவே முடியாது. We cannot but compare. But we can stop murmur. முறுமுறுக்குது என்ன பண்ணலாம்? உடனே ஹஸ்பண்டை பார்த்து, நீ என்ன இருக்கிற, என்ன மாதிரி கிச்சனை கொடுத்துருக்க பாரு. See, immediately when you compare, you look to your husband, what kind of a kitchen do we have? I'm telling you, a heart filled with thanksgiving will make you go a long way. நன்றி செலுத்து இருதயம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம வெகு தூரம் பிரயாணிக்க நமக்கு உதவுங்க. For me, I always look for a grateful heart. எப்போதுமே நன்றி செலுத்தும் இருதயத்தை பார்த்துட்டே இருப்பேன். There are people, they don't have to say thanks. சில பேருக்கு நன்றி செலுத்தி பழக்கமே இல்லாமல் இருக்கலாம். You have to teach them. You can keep on reading it. நிறைய இதில் படிக்கலாம். காலையில் வீட்டில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து படிங்க. Please spend about 5 minutes reading Psalm 118. Okay, let's read 8 and 9. 8-9 வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். It is better to take refuge in the Lord than to trust in humans. It is better to take refuge in the Lord than to trust in princes. அதனால் வீட்டில் போயிட்டு மனுஷா இனிமேல் உங்களை நம்பவே மாட்டேன் அப்படின்னு அப்படி இருக்கும். That's not what the Bible says. Bible doesn't say you go and tell your husband, your wife, I'm not going to trust you anymore. Look at that word, பற்றுதலாய் இருப்பதே நலம்.
ஆண்டவரை சார்ந்திருப்பதே நலம். See, every person has a limited strength. எல்லாருக்குமே என்னதான் இருக்கு? பலன் எப்படிதான் இருக்கு? குறுகிய தான் இருக்குது. மனுஷனையே நம்புவது நமக்கு நல்லதல்ல. It is no good for us just to trust men. We are grateful for those who are helpful to us. நமக்கு உதவி செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு, மனுஷர்களுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் இருப்பது நல்லது. But remember to trust the Lord. ஆண்டவர் பேரில் பற்றுதலாய் இருப்பது. அப்படி இருக்கும்போது தான் அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க முடியும். Verse 17. Oh, it's a beautiful. Right, so let's read verse 14. 14 வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் என் பெலனும் கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், எனக்கு ரட்சிப்புமானவராய் இருக்கிறார். The Lord is my strength and my defense. He has become my salvation. அடேங்கப்பா. It says that my song. இங்கிலீஷ்ல விட்டாங்களே இத. The Lord is my strength and my song. நீதிமான்களின் கூடாரத்தில் அடுத்த வசனத்தில் கம்பீர என்ன சத்தம் இருக்குமா? ரைட், நீங்கள் வாசி பார்க்கலாம். ப்ளீஸ் ரீட் அண்ட் மெடிடேட். 17 வசனம் வாசிங்க. நிறைய பேருக்கு ரொம்ப இஷ்டம். வாசிக்கலாம். verse 17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ரைட், நான் சாவாமல் பிழைத்திருந்து சும்மா இருப்பேன் அல்ல. வாசிமா, இங்கிலீஷில் வாசிங்க. I will not die but live and will proclaim what the Lord has done. I will not die but live and go to sleep. I will live to praise the name of the Lord. Amen. I'm really believing for that kind of a praise and adoration. அப்படிப்பட்ட துதி ஸ்தோத்திரங்கள் நம்முடைய சபையில் முழக்கமாக இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணும்? நம்முடைய துதி பாடல்களை பொறுத்து இருக்கக்கூடாது, அவருடைய கிருபையை பொறுத்து இருக்கிறது. ஆமென். Our worship should not be dependent on the songs. At least in the house, when you travel and you walk or whatever, just listening to the songs of worship is amazing. Oh, Rabakarava Shakarabadi. Shiba Baba Rakatana Balatini Baratana Barashekaradanani. Shiba Marakutuna Baratiniri. Ushi Papa Ratiniri Kababa Shekeriara. Kamamara. At InTouch we have so much to be grateful to God. ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரங்களை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். I remember 2002 August 5th morning. It was a Sunday. Holding on to my steering wheel, and I had literally nothing in my pocket. 2002 ஆகஸ்டில் 5ஆம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை சாய்பாபா காலையிலிருந்து நான் இந்த பக்கம் ஊழியத்துக்கு வருவதுக்கு நான் சபையில் ஆராதனையில் பாதியில் மைக்கை கொடுத்துட்டு வெளியே வரேன். நான் இந்த ஸ்டீரிங் வேலை பிடிச்சிட்டு, God, here I go. அந்த வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன். Here I go. Literally, I had no paisa in my pocket. பாக்கெட்டில் ஒரு பைசா கிடையாது. That's how faith and obedience
that In Touch began with. ஃபாரின் கனெக்ஷனில் வளர்ந்த சபை அல்ல, தேவனுடைய கிருபையில் வளர்ந்த சபை. This is not a church that grew in somebody supported. No. It grew by faith and obedience and the faithfulness of God. Faithfulness of God. And that's why I don't like people complaining, murmuring. குறை சொல்கிற ஆவி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முறுமுறுக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. Why? Start praising God. ஆண்டவரை துதிக்கப்பாரு. வாயில் டீ வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை துதிக்கப்பாரு. Before you put a sip of water or a tea, give thanks unto God. நான் சாவாமல் பிழைத்திருப்பேன். என்ன செய்வேன்? கர்த்தருடைய செய்கைகள் என்ன செய்வேன்? விவரிப்பேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 வசனம், கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நான் என்ன செய்வேன்? கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். This is the day that the Lord has made. அவர் உண்டு பண்ணின நாளுங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. 25 அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். இங்கிலீஷில் உப்பு இல்லை சப்பு இல்லாமல் இருக்குது, தமிழில் தான் காரசாரமாக இருக்குது. அவர் என்ன செய்கிறார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். He will cause things to come together. என்ன? Success. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். A new prosperity. Wow. A new prosperity. இன்னும் அருமையா இருக்குது. கர்த்தர் எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் என்ன செய்கிறார்? பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். It says the Lord will cause his light shine on us. Oh hallelujah. எத்தனை பேர் பிரகாசிப்பிப்பதற்கு கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிப்பார் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. The Lord will make you shine. இந்த நன்றியுள்ள இருதயத்தை பார்த்தீங்கன்னா முகத்தில் நல்லாவே தெரியும். You know, a grateful heart is reflected on the face, right? இல்லைன்னா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருப்பான. They say in Tamil like a monkey who has eaten ginger, right? But a heart filled with praise, it will show up on your face. Hallelujah. I'm grateful. Are you grateful? எத்தனை பேர் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறான்? தேவனுடைய நன்மையை ருசி பார்க்கணும்னா நன்றி இருந்தால் தான் ருசி பார்க்கறது நல்லா இருக்கும். Amen. Your heart of gratitude will help you to taste God better and His goodness better. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து, அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்த பாட்டு பாட போகிறோம். காலையில் எனக்கு இந்த பாட்டு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். The Lord reminded me of this song. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள்
சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, let's all stand together and worship the Lord. செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. பார்க்கும் கண்களை பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென். தெய்வம் நன்மை செய்தார். Oh, we worship you, Jesus. நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென். தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மைகள், செய்த நன்மை ஆயிரங்கள். Oh yes Lord. சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள். Oh yeah baba 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 லக்கரால பராதிரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு, சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்லவர் நன்மை செய்வார், நல்லவர் நன்மை செய்வார். God who is good will do good. A grateful heart will taste it better. நன்றியுள்ள இருதயம் கர்த்தருடைய நன்மையை நன்றாக ருசி பார்க்கும். The choice is ours. நாம தான் முடிவு எடுக்கணும். Why don't you today practice gratefulness?
இன்று நன்றி செலுத்தும் இருதயத்தை பண்படுத்துங்கள். மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், செக்யூரிட்டியாக இருக்கலாம், சப்ஜி வாலாவாக இருக்கலாம், பால் ஊத்துறவங்களாக இருக்கலாம். Why not say thank you? A heart of gratitude. Hallelujah. நன்றி செலுத்து இருதயம் உங்களை உயர வைக்கும், உங்களை வாழ வைக்கும். ஆமென். Thank you, Jesus. Shall we just bow our heads? Jaumanam. Oh, hallelujah. Shakka baradana rikarala marada. Oh, marakarabadikala barashekeni aradana. Kumaramadikara radini aradana. Shakka baradana radikarala. I have seen a lot of ungrateful people in my life. நன்றி இல்லாத இருதயம் உள்ள மக்களை நிறைய பார்த்துருக்கேன். They make you tired. உங்களை சோர்வடைய செய்வார்கள். ஒரு தேங்க்யூ கூட சொல்லாமல் போயிட்டாங்க சார். But do you know what? You're not looking to them. Your energy is not from ungrateful people. Your energy strength is from faithful God. Come on. எனக்கு தேங்க்யூ சொல்ல, என்னை மெச்சிக்கல, உங்க பலன் மற்றவங்க உங்களுக்கு தேங்க்யூ சொல்றதுல இல்ல, உண்மையுள்ள தேவனிடத்தில் இருக்கிறார். You draw strength from him. அவரிடத்திலிருந்து தான் அந்த பலன் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து தான். அவர் தான் சொல்லாரு, என்ன சொல்றாரு? குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் மாஸ்டர் சொல்வாரா? குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் பாஸ்டர் பாரா? தமிழ் என்ன இருக்கு? உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. ஃபுல் ஸ்டாப். ஒரு நாள்ல அவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்வாரு, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. Be faithful no matter who fails to thank you. யார் உங்களுக்கு நன்றி சொல்லாம போனாலும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராயிருங்க. கர்த்தருடைய வேலையில பெருகுங்க. Increase. And this day is the Lord's day. Let's pray for the team that's going to play in touch team. எல்லாம் இப்போ டிஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கீங்க, ஜெர்சி எல்லாம். இங்கே இப்போ வாங்க துறைகள்லாம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். All right. Just I want to pray for the in touch team going to play today. Very good. Well, go in the strength of the Lord. Let's bless them, another team. Thanks to Vicky who kind of did a lot of background work. And Sam, who was the other guy who was coordinating. கரங்களை உயர்த்தி அவர் மேலே நாம் ஜெபம் ஆண்டவரே, அருமையான எங்களுடைய சகோதரர்களுக்காக நன்றி. பல சபைகள் சேர்ந்து இன்று இந்த விளையாட்டு போட்டி வைத்திருக்கிறார்கள். எந்த விதத்திலும் யாருக்கு காயம் ஏற்படாதபடி, தகப்பனே ஒருத்தருக்கு கூட ஒரு காயம் ஏற்படாதபடி அவர்கள் பாதுகாவலோடு கூட விளையாட கிருபை தாரும். அதற்கென்ற உபகரணங்கள் அவர்கள் இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் எந்த தடயமின்றி, எந்த பலவீனமின்றி ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக, சபைகளுக்குள்ளே வாலிபர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் ஒரு சமாதானமான உறவு வளருவதாக எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்திற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். God bless you all.
Those who go to play. Those who come to pray. சர்ச்சில் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காதீங்க, கிரவுண்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க, கண்ணை திறந்து பாலை பாருங்க. All right, God bless you.